இந்த அம்மனோட வரலாறு பார்க்கலாமா? பிராமண பெண் ஒருத்தி பழங்குடியின இளைஞரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள். பெண் வீட்டார் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வீட்டை விட்டே அவர்களை துரத்தி விட்டார்கள். இரண்டு இதயத்திற்கு இடையே ஏற்படும் உணர்வு அல்லவா காதல். கணவன் மனைவியாக தனித்து வாழ்ந்து வந்தார்கள். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்த போது அந்த பெண் கர்ப்பவதியானாள். ஒரு தாயாக மாறியவுடன் தன் தாய் வீட்டில் ஞாபகம் வந்தது. கணவர் அங்கு அழைத்து செல்ல மறுத்துவிட்டார். மனமுடைந்து போனாள், அழுது புலம்பினாள். கணவன் மனம் மாறவில்லை. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த பெண் இரவோடு இரவாக வீட்டை விட்டு பிறந்த வீட்டை நோக்கி செல்லத் தொடங்கினாள். செல்லும் வழியில் திடீரென பிரசவ வலி வந்தது. ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது. அந்த பெண் குழந்தைதான் பாப்பாத்தி அம்மன். பனிக்குடம் உடைந்து சென்ற நீர் இங்கு தீர்த்த கூடமாக இருக்கிறது. தொப்புள் கொடி அறுக்க பனை ஓலை பயன்படுத்தினார்கள். அந்த பனை மரம் இன்றும் இங்கு இருக்கிறது. அறுத்தெறிந்த தொப்புள் கொடி பல கிளைகளாக மாறி அம்மனுக்கு நிழல் தந்து கொண்டிருக்கிறது.